தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதியுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது முக்கியம் இல்லை, நின்று போன கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ராஜராஜன், பாட்டி, மயில்வாகனம் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனால் கார்த்தி ரேவதியுடைய கல்யாணத்தை நிறுத்தணும், மற்றதை பார்த்துக்கலாம், இப்போ இதை பற்றி பேச வேணான்னு ஒரே போட அந்த இடத்துல இந்த கூட நின்றுட்டுருக்க 2 பேர் யாருன்னு சொல்லி மயில்வாகனம் பாட்டிக்கிட்ட கேட்க, இவங்க நாச்சியாவுடைய 2 பசங்க, கார்த்தியுடைய அண்ணா 2 பேர் அப்படின்னு சொல்லி ராஜராஜனுக்கு ஆனந்த், அருண் இவங்க 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ராஜராஜன் தங்கச்சி பசங்களை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கார். ஸோ இன்னொரு பக்கம் கார்த்தி, ரேவதி இவங்களுடைய கல்யாணத்தை பற்றி பேசும்போது இதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி சொன்னால் அப்படியே விட்டுற முடியுமான்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாயா, மகேஷ் இவங்க 2 பேரும் ஏற்கனவே கார்த்தியை பார்த்து பயந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வேற பேரனை வர சொல்கிறேன், ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறேன்னு அவங்க ஒரு பக்கம் மிரட்டிகிட்டு இருக்க, என்ன நடக்குமோ அப்படின்ற பயத்தில் இவங்க 2 பேரும் இருக்க அந்த இடத்துக்கு சந்திராவும் வராங்க. சந்திரா கிட்டே விஷயத்த சொன்னதும், சந்திரா ஒன்றும் கவலைப்படாதீங்க மகேஷ், நீங்கள் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து வெளியே வராங்க. வந்தவங்க உடனே தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி மண்டபத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அந்த கேள்வி மண்டபத்திலே தங்கிடுச்சு, ரேவதி சொன்னதுனால அந்த கேள்வி இந்த மண்டபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி என்னவோ புதுசாக ஏதோ பிளான்லாம் போடுற மாதிரி தெரியுது. பேரை வருவான், ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லி சவால்லாம் விடுது. எங்கள் அக்கா வேறு மண்டபத்தில் விட்டு வச்சுருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, நாம் நினச்சபடி தான் ரேவதியுடைய கல்யாணம் நடந்து முடியும் அப்படின்னு சொன்னதும் அவள் பேரனை பற்றி கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பட்டு வேஷ்டி சட்டை கார்த்தி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி இங்கே அருண், ஆனந்த், ராஜராஜன், மயில்வாகனம் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் மண்டபத்தில் மணமேடையில் இருக்கவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட மணமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பட்டு வேஷ்டி சட்டை சேலையெல்லாம் கொடுத்தாச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இனிமேல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி கிட்ட முகூர்த்த படவையை கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் மகேஷை வர சொல்கிறாங்க. இதற்கிடையில் அருண் மகேஷ் கிட்ட போயிட்டு உங்கள் அண்ணி உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதனால் மகேஷ் பூட்டப்பட்ட ரூமில் இருக்கார். இன்னொரு பக்கம் மகேஷை தேடி மாயா ரூமுக்கு வராங்க. மகேஷை காணும். என்ன மகேஷை கூப்பிட போனவங்க ஆளே காணும்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் மாயாவை தேடி வர, ஸோ சந்திரா, மாயா 2 பேருமே மகேஷை காணும்னு சொல்லி மண்டபத்தில் தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த பாட்டி எனது மாப்பிள்ளையை காணுமா, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா என் பேரனுக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும், அடுத்த செகண்ட் இங்கே நிற்பான், ரேவதி கழுத்தில் தாலியும் கட்டுவான் அப்படின்னு சொல்ல, ஷட்டப் அப்படின்ற மாதிரி இங்கே சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் கோவப்பட, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.